வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய திருக்குற்றால குழல்வாய்மொழி அம்பிகா சமேத குறுங்காலீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதர் அகஸ்தியர் பெருமானையும் அருணகிரிநாதர் பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஜூலை மாதம் சார், இந்த ஜூலை மாதம் மெயினாக 3 மாற்றங்கள் நிகழப்போது. ஒன்று, சூரியன் குருவோடு இணையப் போகிறார். ஜூலை 15 தேதி ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா குரு சூரியன் தொடர்பு. இந்த குரு சூரியன் தொடர்பு வந்து ஒரு டாப் காம்பினேஷன்னு நம்ம சொல்லலாம், ஒரு ஹையர் காம்பினேஷன்னு சொல்லலாம். ஏன்னா இரண்டுமே உயர்ந்த கிரகங்கள், ரொம்ப டாப் மோஸ்ட்டு ஒரு ஹையர் ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். அதனால் இந்த குரு சூரியன் தொடர்பு ஏற்பட போகுது. இன்னொரு பக்கம் சுக்கிரன் வந்து சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். பகை வீட்டு பகை கிரகம் எல்லாமே இருந்தாலுமே கூட சுக்கிரன் கேதுவோடு இணைவு. அதே போல் செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு வர இருக்கின்றார். அப்போ இதனால் இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ராசிக்கும் தனியாக பார்க்கலாம் வாருங்கள். சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அற்புதமான கால நேரம். ராசிநாதன் சூரியன் ராசிக்கு 12வது வீட்டில் குருவோடு இணைகிறார். இப்போது சிம்ம ராசிக்கு சுத்தமாக நேரம் சரியில்லாமல் இருக்குது. யாராக இருந்தாலும் சரிதான், அவங்களாம் நல்லா இருக்க மாதிரி நடிக்கலாமே தவிர, சிம்மராசி அன்பர்கள் ஒரு நல்ல பேக்கப் இருக்கும், கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு நிலையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் சேமிப்பில் இருந்து தான் நீங்கள் எடுத்து செலவு பண்ணணுமே தவிர புதிய இன்கம்ங்கிறது கட்டாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ரெகுலர் இன்கம், ரெகுலரான பிஸ்னஸை ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா போகிறோம். புதுசாக நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. அப்போ எப்படி பார்த்தாலும் என்ன சொல்ல வரும், சிம்ம ராசியா பல சிக்கலில் இருக்கான்ப்பா அவன். இல்லையோ அவன் வந்து இல்லைப்பா இன்னாருடைய புள்ள, இன்னாருடைய இந்த தொழில், இந்த கம்பெனிக்கு அவர் தான்ப்பா ஓனரு, அவருக்கு என்னப்பா பல பெரிய கோடீஸ்வரன்ப்பா, இத்தனை கோடி வச்சுருக்காருப்பா, 500 கோடி 1000 கோடி வச்சுருக்காருப்பா, மாதமே அவர் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வருமானம் வருதுப்பா. என்ன வேண்டுமானாலும் நீங்கள் சிம்ம ராசிக்கு சொல்லுங்கள். நீங்கள் என்ன மாதிரியான பேர் வச்சாலும் சரிதான். சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம். ஆல்ரெடி அவங்க நிறைய பிரச்சனை தான் சொல்லினேன். சிம்ம ராசின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு எத்தனை ஆட்சி அதிகாரங்கள் எவ்வளோ பலம் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி சிம்ம ராசி அமைதியாக இருக்க வேண்டிய கால நேரம். ஜாக்கிரதையாக இருக்கணும். மெயினாக உங்களுடைய வருமானத்தை, உங்களுடைய தொழில் அமைப்புகளை நீங்கள் காப்பாற்றிக்கணும் சிம்ம ராசி அன்பர்களே. ஏன் தொழில் அமைப்புகளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். சரி, நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அல்ல என்ன வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்களோ, ஒன்று வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, அதாவது உயர் அதிகாரிகள், உங்கள் மேனேஜராக இருக்கலாம், உங்கள் பாஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் எம்டியாக இருக்கலாம், உங்கள் சேர்மேனாக இருக்கலாம். இப்போ கூட ஒரு அம்மா கால் பண்ணுறாங்க, திருநெல்வேலியிலேருந்து நமக்கு கால் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில், சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆடிட்டிங் ஃபுல்லாகவே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அதே போல் வெளிநாடுகளில் இருந்தோம், சிங்கப்பூரில் ஒரு கம்பெனிலேருந்து ஒரு சிஇஓ பேசுகிறார். ஸோ இவங்க 2 பேருமே ஒரு அக்கௌண்ட்ஸ், டோட்டல் அக்கௌண்ட்ஸ் இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இவங்க நேம் ஸ்பாயில் ஆகுது. இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க பேட் ரிப்போர்ட்டை மெயில் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி நேர்மையாக இருந்தாலும் சில அவப்பெயர்கள் ஏற்படக்கூடிய கால நேரம். அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒரு சிக்கலில் இந்த மாதிரி ஒரு அப்யூஸ் பண்ணுறது, வேணும்னே தெரிஞ்ச ஒரு அப்யூஸ் பண்ணுறது, அவங்கள வந்து ஒரு துன்புறுத்துவது, அல்லது ஒரு மட்டம் தட்டுறது, ஒரு இன்சல்ட் பண்ணுறது, இதெல்லாம் சந்திக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ ஒரே ஒரு வரியில் ஒரு லைனில் சொல்லுங்கள் சாமி சிம்ம ராசிக்குன்னா, எதிரிகளால் துன்பப்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே. எதிரிகளால்
சார் ஒன்றுமே இல்லாதவன்லாம் உங்களுக்கு பெரிய எதிரியாக நிற்பான் சார். இது நேற்று வரலாம் உங்கள்கிட்ட கை கட்டி நின்றுவன் இன்றைக்கி கை உங்கள் தோளில் கை போட்டு என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு நக்கலாக கேட்பான் சார். அப்போ எதிரிகளால் ஒரே ஒரு வரியில் சொல்லணும்னா எதிரிகளால் தொந்தரவு அடையக்கூடிய சிம்ம ராசி நண்பர்களே. எதிரிகளுடைய தொந்தரவு, நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது, அல்லது உங்கள் குடும்பத்திலேயே உங்களுக்கு அனந்தம்பிங்களாக இருக்கலாம், உடன் பிறப்புகளாக இருக்கலாம், சமயத்தில் மனைவி, சமயத்தில் பசங்க, சமயத்தில் கணவன், மாமனார் மாமியார். அப்போ குடும்ப உறுப்பினர்கள் எதிரிகளாக மாறிவிடுவதாக இருக்கலாம், அல்லது நல்ல க்ளோஸ் ரிலேஷன் அது மாதிரி அந்த வேலையை செய்யலாம். அப்போ நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது. அதே போலத்தான் தொழிலில் பிரச்சனைகள், பிஸ்னஸ் ப்ராப்ளம், மெயினாக அந்த தொழில் அமைப்புகளில் வரக்கூடிய மாற்றங்கள், அங்கே எதுனா ஒரு இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம், இடதோஷங்களாக இருக்கலாம், அல்லது செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், தொழில் முடக்கமாக இருக்கலாம். என்னவோ பண்ணிட்டாங்க சாமி, தொழிலே நான் மொத்தமாக இப்படி ஆயிடுச்சு. எனக்கு என் தங்கச்சி ஒன்று இருந்தது, அது பண்ணிட்டு போச்சு சாமி. என் தம்பி ஒருத்தர் இருந்தார், எல்லாம் ஒருத்தர் வந்தாங்க, இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ தொழில் முடக்கம் இருக்குமே, ஆனால் பிஸ்னஸ் லாக் ஆகிடுத்துங்க சாமி. அது எப்படி பூட்டியாக வைக்க முடியும்? ஆமாம், பூட்டி வைக்க முடியும், முடக்க முடியும். அப்போ தொழில் முடக்கமாக இருக்கலாம், தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ வம்பு வழக்குகள் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் எனதருமை சிம்ம ராசி என்பர்களை. இந்த மாதம் உங்களுக்கு இந்த குரு சூரியன் காம்பினேஷன், உங்கள் ராசிநாதன் சூரியன் குருவோடு இணைகிறதுனால நல்ல வழி பிறக்கும். நமக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு வழி, ஒரு நல்ல குருநாதர் கிடைப்பார். இப்படி நடந்துக்கோங்க, இந்த பக்கமாக போங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யணும், ஒரு தைரியமாக இருங்க, இதெல்லாம் எடுத்து சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ அதன்படி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வழிபாடுகளை அறிந்து செய்வீர்களே ஆனால் இந்த ஜூலை மாதம் உங்களை வாழ வைக்க போகும் மாதமாக இருக்கும். உங்களை வளர்ச்சி பாதையில் அழைத்து கொண்டு போகக்கூடிய மாதமாக இருக்கும். உங்கள் வளர்ச்சிக்கான மாதமாக இருக்கும். உங்கள் மீது அக்கறை கொண்டு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் திகழ்கிறது. அப்போது குரு சூரியன் தொடர்பு காம்பினேஷனும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சினிமா துறை, கலைத்துறை, அல்லது மேக்கப் அந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டர்ஸு, அப்போ எல்லாருக்குமே சிம்ம ராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த ஜூலை மாதம் கை கொடுக்கும். கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்கு சிறப்பான கால நேரம் சார். கண்டக சனியினால் இப்போது கன்னிராசிக்கு நம்ம பலன் சொல்லணும்னா, நிறைய கன்னிராசி அன்பர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டு மனசு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்கள் கேட்டால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஃபிலாசபி பேசுவாங்க, அப்படியே ஞான ஒரு சாமியார் மாதிரி பேசுவாங்க, சன்னியாசி மாதிரி பேசுவாங்க. ஆனால் மனசு சும்மா இருக்காது, உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. கன்னிராசின்னு சொல்லிட்டு எனக்கு கவலையே இல்லைன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கவலை இருக்குதுன்னு அர்த்தம். வெளியில் காமிச்சிக்க மறுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கன்னிராசிக்கு இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு இடம் வாங்க போயிருக்கலாம், இடத்துக்கு அட்வான்ஸ் கட்டியிருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்மளால் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 கோடி ரூபாய் இடம் ஒரு 50 லட்ச ரூபா கட்டிடுவாங்க. 50 லட்ச ரூபா கையில் இருக்கும், எடுக்க முடியாமல் இருக்கும், கொடுக்க முடியாமல் இருக்கும். அப்போ மனசு அப்படியே பதைக்கும், கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியல. 3 மாதமாவது 6 மாதமாவது அவங்க சண்டைக்கு வருவாங்க. இப்போ ஒரு கன்னிராசி நண்பர் ஒருத்தர் கால் பண்ணார், கும்பகோணத்துலேருந்து கால் பண்ணாங்க.
சார் சொல்கிறேன், எனக்கு வந்து குருநாதர் ராம் சூரத்குமார் சின்ன ஏஜ் தான், ரொம்ப சின்ன ஏஜ், ஒரு 29 வயசு தான் அது குழந்தைக்கு. சின்ன பையன், அவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறான். ராம் சூரத்குமார் என் நண்பனுக்கு நான் ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்தேன் சாமி, அவன் வாங்கிட்டு போனவன் தான் என்கிட்ட பேசவே இல்லை, எனக்கு பணம் தொலைச்சிட்டாங்கிறத கூட எனக்கு இல்லை, அவன் எப்படி இருக்கான்றது தான் எனக்கு வேணும். மனசு பதைக்குது, அச்சோ நம்ம ஏமாந்துட்டோமே, அச்சோ நம்ம நண்பனை மிஸ் பண்ணிட்டோமே தேடுது. அப்புறம் நம்மக்கிட்ட வந்து மறுநாளே அவர் கால் பண்ணுறாரு, ஆமாம் சாமி என் நண்பர் எனக்கு கால் பண்ணிட்டாரு, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு அவர் மறுநாளே கால் பண்ணுறாரு. இதுதான் அதிசயம், இதுதான் வாராகி, இதுதான் குருநாதர். அப்போ இதை போல் கன்னி ராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில், இப்போ கன்னி ராசி அன்பர்கள் எப்படி இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் தொலைச்சிட்டு, அது மனசாக இருக்கலாம், ஆசையாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம், சேமிப்பாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கியமாக நல்லா இருந்தனே சாமி நம்மளை விட்டுட்டனே, இப்போ அதை மாற்றணும்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீடாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், சொத்து பத்துக்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிவிட்டு நான் இதை விட்டுட்டனே அப்படின்னு உட்கார்ந்து புலம்பக்கூடிய கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, அல்லது நான் எல்லா முயற்சியும் நான் எடுக்கிற சாமி, ஆனால் வெற்றிங்கிறது தான் எனக்கு கிடைக்கல, வெறுத்து போது. காரணம் கண்டக சனி. எவ்வளவோ உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும். தினந்தோறும் நம்ம எவ்வளோ கன்னி ராசி அன்பர்களை பார்க்குறோம். நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸில் மேக்சிமம் தனுசு ராசி, கும்பம் அல்லது கன்னி, சிம்மம். அப்போது கன்னி ராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு பக்கம் கண்டக சனியால் வரக்கூடிய பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் சனி பகவான் தான். இந்த பக்கம் ராகு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 5, 9ஆக இருக்கக்கூடிய ராகு ரிவேஸில் பார்த்தோன்னா ராகுக்கு 9ஆவது வீட்டில் கன்னி. அப்போ ஒரு பக்கம் சனி பார்க்குறாரு, ஒரு பக்கம் ராகு பார்க்குறாரு. ராகு சனி தொடர்பு மிகப்பெரிய வாக்குவாதம், சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்ணுறது, தந்துடுறாங்க இருங்க அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறது, மனசு பதைக்கிறது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, படுத்தா தூக்கம் வராமல் இருக்கிறது, இந்த புறங்கால் பிடிச்சி இழுக்கிறது. ஃபஸ்ட்டு தூக்கமின்மை, நிம்மதி கிடையாது, தூக்கம் கிடையாது, இதெல்லாம் கன்னி ராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கக்கூடாது. கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், வேலை பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், இடதோஷங்களாக இருக்கலாம், பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம், மெயினாக வேலை வருமானம் சம்பந்தப்பட்ட கேள்விகள். அப்போ மனசு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்க சாமி, மனசு ஒரு பதைக்குதுங்க சாமி, மனசு ஏதோ ஒரு விஷயம் ஏக்கமாகவே இருக்குதுங்க சாமி, நான் ஏமாந்துட்டேனோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் சாமி அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு மாற்றம் கிடைக்கும். ராசிக்கு 11ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு சூரியன் நன்மையை செய்வார். சார் 2, 9 கூடிய சுக்கிரன் 12ஆவது வீட்டில், ராசிநாதன் புதன் சிறப்பாக இருக்கார், செவ்வாய் பகவான் சிறப்பாக கேந்திரம் மீறி இருக்கிறாங்க. அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் கன்னி ராசிக்கு கை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், கன்னி ராசி என்பதில் உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுக்கு என்ன வேண்டும். நிச்சயமாக கன்னிராசி என்பர்களே இந்த ஜூலை மாதம் கை கொடுக்கும். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அப்போ உங்கள் பிரச்சனை தீரணும்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். கன்னிராசி அன்பர்களே.